வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். ரீசெண்டாக எந்த வீடியோஸும் கொடுக்க முடியல, ரொம்ப சாரி. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால ரெகுலராக பண்ண முடியல. இனிமேல் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்த திருஷ்யம் 3 படத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருந்துச்சு, எங்கே மிஸ்டேக் ஆச்சு அப்படிங்கிற அனாலிசிஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது. ரிவ்யூவோ ரோஸ்ட்டோ கிடையாது, எந்த ஸ்பாய்லர்ஸும் இருக்க போகிறதில்ல. கடகடன்னு பார்த்துடலாம். 2013 வந்த பார்ட் 1 சக்ஸஸ்க்கு யார் கில்லர் அப்படிங்கிறத முன்னாடியே ஆடியன்ஸ்க்கு சொல்லிவிட்டு அதுலேருந்து எப்படி தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக காமிச்சு கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. இந்த எங்கேஜிங் ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்தை பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு ஒரு பெரிய பேர் பெற்றுச்சு. சூப்பரான படமாக அமைஞ்சிருந்துச்சு. 8 வருஷம் கழித்து 2021 ரிலீஸ் ஆன பார்ட் 2 டைட்டில் கீழே ரிசம்ஷன் அப்படின்னு ஒரு கேப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம தற்காலிகமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் மறுபடியும் தொடங்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இந்த படத்துக்கு ரொம்ப அழகாக சூட் ஆகிருக்கும். பார்ட் 1 கிளைமேக்ஸில் அந்த பாடியை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸில் தான் முடிச்சிருப்பாங்க. பட் அந்த உண்மையும் ஒரு நாள் வெளியே வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஜார்ஜ் குட்டி எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்திருக்காரு, அவரோட பிரில்லியன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டுற விதமாக தான் இந்த படத்தை செம்மையாக சித்தரிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் ஆனாலும் ஒரு 1 ஹவர் மார்க்கில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் தான் படம் பயங்கர பரபரப்பாக போய் கிளைமேக்ஸில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஒரு சூப்பரான பீக் ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நல்லதாக அமைஞ்சுதோ அந்த அளவுக்கு பார்ட் 3க்கு மிகப்பெரிய வினையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 1 கிளைமேக்ஸில் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் தான் அந்த கேஸ் முடிஞ்சிருக்கும். பட் 2ல் எங்கள் பையனோட பாடி கிடச்சா நாங்கள் ஃபைனல் ரிச்சுவல் பண்ணி எங்களுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பார். அவர் கேட்டதையுமே கிளைமேக்ஸில் ஜார்ஜ் குட்டி கொடுத்துருவார். இதோட போதும், விட்டுறலாம், முடிஞ்சு போச்சு, நம்ம கேட்டதை அவன் கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான கிளைமேக்ஸ் 2ல் இருக்கும். பட் ஸ்டில் இப்போ மறுபடியும் 5 வருஷம் கழித்து பார்ட் 3ல் ஒரு 3 வருஷம் டைம் ஜம்போட மறுபடியும் கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. போதும், இதோட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன 2ல் போன பிரபாகர் எதுக்காக மறுபடியும் இப்போ 3ல் வராரு அப்படிங்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையிற கதையாக ஒரு பர்ஃபெக்டான கான்செப்ட் கையில் இருந்து கூட அதை யூஸ் பண்ணாமல் ஒரு சப்ப ரீசன் சொல்லியிருப்பாங்க. அதுவே இந்த பார்ட் 3ல் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. 2க்கும் 3க்கும் நிறைய வித்தியாசமே இல்லாத மாதிரி இந்த படமும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சுது. அதே மாதிரி 1 ஹவர் மார்க்கில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தாலும் கிளைமேக்ஸில் காட்டப்பட்ட ட்விஸ்ட்டு 2 அளவுக்கு நிச்சயமாக கிடையாது. அகெயின் சொன்ன மாதிரி அது ஒரு பீக்கான கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாகவோ சர்பாஸோ பண்ணவே முடியல. அது பண்ண முடியல அப்படிங்கிறத விட இங்கே பண்ணுற அளவுக்கு பொட்டென்ஷியல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த பார்ட் 3 ரொம்ப பெரிய சக்ஸஸாக இருந்தாலும் கமர்ஷியலாக நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் அண்ட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் கிளைமேக்ஸ் தான். இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்ட் 1 and 2 மாதிரி இல்லாமல் 3யோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மோகன்லால் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அவர் சொல்லணும்னு அவசியமே இல்லை. 1, 2 ரெண்டுத்துலேயுமே போலீஸ்க்கு டிமிக்கி கொடுத்து ஜார்ஜ் குட்டி தப்பிக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. 3லையும் அதையே பண்ண முடியாது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத கூட நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் அது எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரி காட்டுவாங்க அப்படிங்கிற ஆர்வம் தான் அதிகமாக இருந்துச்சு. பட் ஒரு நல்ல கதையை விட கதை சொல்கிற விதம் தான் எப்போவுமே ஆடியன்ஸ் கிட்ட சக்ஸஸை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த ஏரியா இந்த படத்தில் வீக்காக இருக்குது. எல்லாத்தையும் விட்டால் கூட மொத்தமாக ஒரு 3 விஷயம் என்னை குத்திக்கிட்டே இருக்குது. பார்ட் 2ல் தியேட்டர் கட்டி சொந்தமாக ஒரு படம் பண்ணணும்னு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவார். அந்த படத்தை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்குற மாதிரி பார்ட் 3யோட ஓப்பனிங் இருக்கும். பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அதை படமாக வேறு எடுத்து பணம் சம்பாதிக்கிறாடா அப்படின்ற கடுப்பில் தான் பிரபாகர் இப்போ கிளம்பி வர மாதிரி காமிச்சிருந்தா கூட இந்த 3 வருஷம் டைம் ஜம்பில் என்ன பிடிங்கிட்டு இருந்தான், ஏன் இத்தனை நாள் வராமல் இருந்தான், இப்போ ஏன் வந்திருக்கான் அப்படிங்கிற அந்த வில்லனுக்கான சீக்வல் லாஜிக் கரெக்டாக உட்காந்துருக்கும். பட் அதை பண்ணாமல் வேறு ஏதோ குழப்பியிருப்பாங்க. அதையும் தாண்டி பார்ட் 2ல் கிளைமேக்ஸில் இவருக்காக வாதாடுறதுக்கு திடீர்னு ஒரு வக்கீல் கேரக்டர் வந்திருக்கும். பார்ட் 2ல் சொந்த பெட்ரூம் வரைக்கும் டேப் பண்ணி இவர் சர்வைலன்ஸ் பண்ணுவாங்க. யாரையுமே நம்ப முடியாது, இதை பற்றி நம்ம பேசவே கூடாதுன்னு ஜார்ஜ் குட்டி ரொம்ப உஷாராக இருப்பார். பட் இந்த லாயர் கேரக்டரை நம்பி எல்லா உண்மையும் சொல்லியிருப்பார். ஒருவேளை கீதா பிரபாகரன் நம்பிச்சாலாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், அவள் கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணி போட்டு கொடுத்துருந்தா. இந்த மாதிரி பார்ட் 2ல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மிஸ்டேக்காக தெரியல அப்படின்னாலும் அதோடைய கண்டினியூட்டின்ற பேரில் ரிஃப்ளெக்ஷனாக இந்த பார்ட் 3ல் ரொம்ப பெருசாக தெரியும். இதை விட 3வது ரொம்ப முக்கியமானது கிளைமேக்ஸில் போடப்பட்ட அந்த பார்ட் 4க்கான லீடு தான். ஆல்ரெடி இங்கே பார்ட் 3க்கே பொட்டென்ஷியல் இல்லை, எதுக்காக இந்த 4 எனக்கு சுத்தமாக புரியல. தன் சொந்த பையன் மேலே தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட பர்சனல் வெஞ்சன்ஸாக அதை கையில் எடுத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறது தான் கீதா பிரபாகரனோட கேரக்டரே ரொம்ப ஃபெரோஷியஸாக இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக காமிச்சிருப்பாங்க. 1 and 2ல் யூஸ் பண்ண அளவுக்கு ஒரு கால்வாசி கூட இந்த 3ல் யூஸ் பண்ணல. ஆல்ரெடி 2லேயே படம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணி என்னென்னமோ பண்ணி இப்போது ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. ஆனாலும் பத்தலை, மறுபடியும் நான் வருவேன் அப்படின்னு கிளம்புறது
இது கொஞ்சம் கூட லாஜிக்காவே எனக்கு படல. இந்த குடும்பம் இந்த கொலை பண்ணியிருக்காது அப்படிங்கிறது தான் பார்ட் 1ல பெரிய நம்பிக்கையா இருக்கும். அத வச்சு தான் ஓட்டியிருப்பாங்க. இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட எந்த எவிடன்ஸும் இல்லாம பார்ட் 2 ஓடியிருக்கும். இந்த கிளைமேக்ஸில இதோட இந்த போரை அவன் முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம என்ன பண்ணாலும் நம்மள விட அவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பான் அப்படின்ற மாரி தான் பார்ட் 3யோட கிளைமேக்ஸை முடிச்சிருந்தாங்க. இதையும் தாண்டி இதுவும் பத்தல மறுபடியும் வருவேன் அப்படின்ற மாரி இப்போ பார்ட் 4 கதையை கொண்டு போனா டெஃபினட்டாக ஜர்னர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரிஜினாலிட்டிக்கு அழகே கிடையாது. மிகப்பெரிய மிஸ்டேக் அது. இதோட பார்ட் 4லாம் வேண்டாம். 3யோட விட்டுறது நல்லது. கண்டினியூட்டியோட நிறைய ட்ரையாலஜிஸ் இங்கே இந்தியன் சினிமாவில் வர்றது கிடையாது. எப்படியோ பண்ணிட்டீங்க. இதோட போதும், பூராத்தையும் நிறுத்திக்குவோம். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா பார்ட் 4 வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் படம் பார்க்கலன்னா டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.